ஹாய் டியர் நீட் ஆஸ்பிரன்ஸ் 2025 உடைய நீட் ரிசல்ட் வந்துருச்சு. நிறைய பேர் மார்க் அந்த ஸ்லாப் இதெல்லாம் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஸோ என்டிஏவே ரிலீஸ் பண்ண டேட்டால என்னென்ன மார்க்ல என்னென்ன ஸ்லாப்ல வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ஆல் ஓவர் இந்தியா 1,18,000 சீட்ஸ் இருக்கு. தமிழ்நாடுல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அதாவது பிரைவேட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் சேர்த்து 12,000 சீட் இருக்கு. ஸோ எந்த ஸ்லாப்ல இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. இன்னும் டீட்டெயிலா நீங்க என்ன மார்க் எடுத்திருக்கீங்க இல்ல என்ன ரேங்க் எடுத்திருக்கீங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு இன் டீடைல் உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம். பட் இன்னைக்கு அந்த ஸ்லாபை நம்ம பார்க்கலாம். அண்ட் கவுன்சிலிங் ரிலேட்டடான என்ன டவுட் இருந்தாலும் அண்ட் நீங்க ஒரு சீட் எடுக்கிற வரைக்கும் ஃப்ரீ கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா கனா அகாடமி இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் யூ. கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்ல கால் பண்ணலாம். வி வில் கைட் யூ. ஃபைன். என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த டேட்டால 100 ரேங்க்கு கீழே 6 மெம்பர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருக்கும் நீங்க நினைச்ச மெடிக்கல் காலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கறத நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல பாருங்க, நீங்க பாட்டம்ல இருந்து வாங்க. இது என்னுடைய அனாலிசிஸ் அப்படிங்கிறத விட உங்களுக்கு என்டிஏவே கொடுத்துருக்கிற அனாலிசிஸ். 651ல இருந்து 686 வரைக்கும் மார்க்ல ஆல்மோஸ்ட் 73 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 720க்கு 720 எடுத்திருந்தாங்க. கட் ஆஃப் அப்போ கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட்டே வேணாம். 601ல இருந்து 650க்குள்ள பார்த்தீங்கன்னா 1259. அகைன் திஸ் இஸ் ஆல்சோ வெரி மினிமல் நம்பர் அண்ட் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மினிமல் நம்பர் தான். 551ல இருந்து 600க்குள்ள தான் 10,658 இருக்காங்க. அப்போ ப்ரீமியமான ப்ரெஸ்டீஜியஸான காலேஜ் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்து இந்த மக்கள் தான் ஃபில் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். 501ல இருந்து 550 அதாவது 39,521 மக்கள் இருக்காங்க. அப்போ ரியல் காம்படிஷன் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, 501ல இருந்து 550 இப்போ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ல ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க மிஸ்டேக் பண்ண கொஸ்டினா இருக்கட்டும் இல்ல மிஸ் பண்ண கொஸ்டினா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே மார்க் வந்துருந்துச்சுன்னா நீங்க வந்து ஃபியூ தௌசண்ட்ஸ் ரேங்க்ஸே முன்னாடி போயிருப்பீங்க அப்படிங்கிறதுல இதை நீங்க புரிஞ்சுக்கணும். 451ல இருந்து 500 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 69,000 ஆல்மோஸ்ட் 70,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரைட். அப்ப நீங்க ஒரு 550க்கு மேல இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் சேஃப். அண்ட் 501ல இருந்து 550 இருக்கீங்க அப்படின்னா கூட சான்சஸ் ஆர் தேர். 451 டு 500னா நீங்க என்ன கோட்டால வரீங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும். பட் இதை பார்த்தோன்னே நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இன்னும் டீட்டெயிலான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுப்போம். 144ல இருந்து 200 லாஸ்ட் பாத்தீங்கன்னா 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ரைட், ஃபைன். அண்ட் இப்போ 50,000 அப்படின்னா 502 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே இந்த ஸ்லாப் பார்த்துட்டே வாங்க. 1 லேக் ரேங்க் இருக்காங்க அப்படின்னா அரௌண்ட் 464 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 1,50,000 அப்படின்னா 433 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 லேக் ஏன்னா ரேங்க் வச்சும் நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கிளாசிஃபிகேஷன் நீங்க பண்ணலாம். 2 லேக் அப்படின்னா 405. 2,50,000னா 380 மார்க்ஸ். ரைட். அந்த 380யோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்ப நீங்க எந்த ஸ்லாப்ல இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அண்ட் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா நீங்க எடுத்தீங்கன்னா கட் ஆஃப் அதை ரிவ்யூ நம்ம எடுத்தோம்னா டாப் ஸ்கோர் வந்து ஆல் ஓவர் இந்தியா 686 எடுத்திருக்காங்க. அதுல டாப் தமிழ்நாடுல 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 6 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ஆல் இந்தியா ரேங்க் 27 சூரிய நாராயணன் அப்படின்னு எடுத்திருக்காரு. 50 அபிஜித் நாகராஜ், 63 கிருதிக் விஜயராஜா அண்ட் 76 ராகேஷ். ஓகே. அண்ட் டோட்டல் ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் ஆல்மோஸ்ட் 1,40,000 தமிழ்நாடுல மட்டுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுல அப்பியர் ஆனவங்க 1,35,000 தான். அதுல குவாலிஃபை ஆனவங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க 133 டு 200 எடுத்தாலே குவாலிஃபிகேஷன் தான். குவாலிஃபிகேஷன் மார்க் நான் உங்களுக்கு கீழே சொல்றேன். 76,000 தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இது எப்பவுமே இப்படிதான் ஆகும். அப்ளை பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எழுதாதவங்க ஒரு சில பேர் அண்ட் சும்மா பேருக்கு போய் எழுதிட்டு வந்தேன். பாதி தான் வந்து கிளியரே பண்ணியிருக்காங்க. பாதியில எல்லாருக்குமே கிளியர் பண்ணவங்க எல்லாருக்குமே கிடைச்சிருமா அப்படின்னா கிடையாது. கிளியர் பண்ணா ஆனா மினிமலா நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா தான் ஃபாரின்ல எம்பிபிஎஸ் பண்ணணும்னா கூட மினிமமா கிளியர் பண்ணியிருக்கணும். இப்போ கேட்டகரி வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் நம்மளுடைய உங்க ஒவ்வொருடைய ஸ்கோர் கார்ட்லயும் இருக்கும். ஜென்ரல்ல 144 மார்க்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா தான் நீங்க குவாலிஃபைட். இடபிள்யூஎஸ் 127, ஓபிசி, எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி இது எல்லாமே வந்து 113 எடுத்தீங்கன்னா நீங்க கிளியர். அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலா கவர்மெண்ட்ல 5,200 சீட்ஸ். ரைட். அண்ட் 85% கோட்டால 4,550. இதுல ஆல் இந்தியா கோட்டாக்கு ஒரு 800 போயிடும். அதாவது 800 போக 5,200ல 4,550 கவர்மெண்ட் சீட்ஸ் ஆர் தேர். அடிஷ்னலி இந்த இஎஸ்ஐன்னு சொல்லுவாங்கல்ல அதுல 150 சீட்ஸ் இருக்கு. ஸோ எய்ம்ஸ் மதுரையில் வந்து 50 சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆல் இந்தியா அண்டர் ஆல் இந்தியா கோட்டா. இதுதான் வந்து பேசிக்கான ஒரு மேத்
அண்ட் ரொம்ப டீட்டெயிலாக உங்களோட ரேங்க் என்ன, அதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு கிளியராக அனலைஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ போடுறோம். டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கனா அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் சம்மந்தமா என்ன டவுட் இருந்தாலும், அதாவது இப்போ ஒரு சில சாய்ஸ் ஃபில்லிங் இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயா கவுன்சிலிங் குடுக்குறோம் கனா அகாடமில. இப்போ கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களோட டவுட் எல்லாமே நீங்க கேட்கலாம். அண்ட் நீங்க ஒரு சீட், மெடிக்கல் சீட் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் கனா அகாடமில இருந்து உங்களுக்கு. டாக்டர்ஸோடைய பாட்காஸ்ட் அண்ட் இதுக்கப்புறம் வந்து என்சிஆர்டில இருந்து வந்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றது நிறைய சீரிஸ் வந்து உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ டோன்ட் மிஸ். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகலாம் நிறைய இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயா யூடியூப்ல கொடுக்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.